ட்ரம்ப்பு நான் சொல்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோ. நரேந்திர மோடி, நிர்மலா சீதாராமன், துர்கா முர்முராலினி, ஸ்டாலின் இவங்க 3 பேரையும் பதவியை விட்டு தூக்கியாச்சு. இந்திய கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த இதுவும் அவங்களுக்கு அளிக்கப்படாது. கேட்டிங்களா? அந்த பதவியில் இருந்தவங்க பேர்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்கள டெம்பரவரியாக தான் உட்கார வச்சுருந்துச்சு. அவங்கள நான் பதவியில் வச்சுருக்கலாம், நீக்கவும் செய்யலாம். எல்லா சட்ட ரீதியான அதிகாரமும் எனக்கு மட்டும்தான் இருக்குது, அவங்களுக்கு கிடையாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட்டில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான சட்டத்தையும் கான்ட்ரிபியூஷனால் எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு பதவியை விட்டு நீக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட அர்த்தம் என்னென்னா, அவங்கள பதவியை விட்டு நீக்காச்சுன்னு அர்த்தம். இதுதான் என்னோடய ஜட்ஜ்மெண்ட். இந்திய சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. கோர்ட்டார் உத்தரவையும் மதித்து நடக்கலைன்னா, பிறகு இன்டர்நேஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டு இதே தான். மதித்து நடக்கலைன்னா கடுமையான தண்டனை வழங்கப்படும். அவங்கள வேலை கொடுத்தாலோ, அவங்களுக்கு பதவியில் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களும் கொடுத்தாலும் அவங்கள சட்டப்பூர்வமாக தண்டிக்கப்படும், பணி நீக்கமும் செய்யப்படும். அப்படிங்கிற விஷயத்த எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. நான் கூட வைக்கிறது தான் சட்டம், நான் எழுதி வச்சது தான் சட்டமும் கூட. பிறகு எந்த கண்ட்ரீஸுக்கும் அவங்களுக்கு அலௌடு கிடையாது, அரசு ரீதியாக, கவர்மெண்ட் ரீதியாக. அதே சேம் டைம் இன்னொன்று, இல்லீகல் இஷ்யூ ப்ராப்ளம் உங்கள் கண்ட்ரியில் ஏதாவது அவங்க மூலிமா வந்துச்சு, இல்லை ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் ஆச்சுன்னா, உங்கள் கண்ட்ரிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியான தண்டனைகள், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அரசு அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு பிற கண்ட்ரிகளுக்கு போகிறதுக்கு அனுமதி கிடையாது. சரிங்களா? அவங்க சொந்த பணத்தில் வந்தாங்க வச்சாங்க, இல்லை அரசு பணத்தில் வந்தாங்க வச்சாங்கன்னா தண்டனைகள் கண்டிப்பாக உண்டு. சொந்த பணத்தில் போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அதையும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். சரிங்களா? பிறகு அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ சொல்லலை, வைக்கலை, எதுவுமே சொல்லாமல் திடீர்னு வேலையை விட்டு நிற்கிங்க, அது என்னோடய விருப்பம். எனக்கு இந்த கணக்கு வழக்கு சரியில்லை, நீங்கள் பேமெண்ட்டு விஷயத்தில் எனக்கு கரெக்டாக நடக்கலை, நிறைய விஷயத்தில் கரெக்டாக நடக்கணும்னா உங்களை பதவி விட்டு தூக்குறேன். அதிகாரியை மதிக்காதது, ஓனரை மதிக்கலைன்னா கண்டிப்பாக வேலையை விட்டு தூக்க தான் செய்வேன். ஓனர் நான் தான், என்னையும் மதிக்கலை, நான் சொன்ன டயத்துக்கு எந்த பேமெண்ட்ஸும் கொண்டு வந்தது ஒப்படைக்கலை. அப்படிங்கும்போது இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட்டு வேறு, 193 கண்ட்ரிஸுக்கும் ஓனர், என்னோடய சட்ட ரீதிகள் தான் எடுக்கணும். அதே மாதிரி ட்ரம்ப் நீ போட்டிய இந்தியாவுக்கு வரி 50%, அது நான் சொல்லி தான் போட்டது. உனக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்க, யார் சொன்னாங்க அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை வச்சு தான் நீ அதுக்கான என்ன பண்ணியிருப்ப, வரியை இந்தியாவுக்கு நியமிச்சிருப்ப. காரணம் எதுக்காக அப்படி நியமிக்க சொன்னேன் அப்படின்னா, இவங்க பேமெண்ட்டை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்காங்களா வைக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஒப்படைக்கலாம் வைக்கலைன்னா இந்தியாவில் வேறு ஏதோ பேமெண்ட்டை வாங்கிட்டு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அவங்கள கண்டுபிடிச்சி தேடி அதற்கான சட்டப்பூர்வமான தண்டனையை கொடுக்கறதுக்காக தான் அந்த விஷயம். ஸோ இன்னும் அவங்க அரசியல் ரீதியாக ஏதோ தவறான இல்லீகல் செயல் நடந்துகிட்ருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்தியாவிலே உட்காந்துருக்குங்க. அவங்க என்ன நினச்சாங்க, ஃபாரின்லேருந்து நியூஸ் வரனால ஃபாரின்லேருந்து தான் இன்ஃபர்மேஷன் வருது, ஓனர் அங்கேருந்து தான் அனுப்புகிறாரு அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அதனால தான் என்னோடய ஃபோட்டோவோட போட்டு என்னோடய வாய்ஸோட விஷயங்களை போட்டு அனுப்பினேன். அது மட்டும் இல்லாமல் நான் மெசேஜஸும் பண்ணியிருந்தேன். அது என்னோடய லிங்கில் மட்டும்தான் எல்லா விஷயங்களும் இருக்கும். அது இந்தியாவோட கலந்துருக்குங்கிறது இவங்க நினச்சிட்டு அது வேறு வழியாக இருக்கும், அவங்க வழியாக இருக்கும், இவங்க வழியாக இருக்கும் தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் டோட்டல் கவர்மெண்ட்டும் இந்தியா மட்டும் கிடையாது, இன்டர்நேஷ்னல் எல்லா கவர்மெண்ட்டையும் நான் தான் நடத்திட்டு இருக்கேன் ஓனர். அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் எல்லா சேட்டையும் எல்லா விஷயங்களும் அவங்க பண்ணியிருக்காங்க. நான் எங்கே இருக்கேன், யாது இருக்கேன், இவனை எப்படி ஏமாற்றலாம் வைக்கலாம், ஓனரே ஏமாற்றலாங்கிறத இதில் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன பிரச்சனை உண்டாகும் அப்படின்னா, பல நாட்டு சட்ட முறைகேடுகளை இவங்க உருவாக்கி விடக்கூடிய பல பிரச்சனைகள், இல்லீகல் பிரச்சனைகள் உருவாகிருக்கு. அதை உங்களுக்கு யாருக்குன்னே நான் மெசேஜ் வழியாக சொல்லியிருந்தேன், வாய்ஸ் ரெக்கார்டிங் வழியாகவும் நான் என்னோடய வாய்ஸ் வழியாகவும் பேசியிருந்தேன்.
அந்த பேசின வீடியோஸையும் உங்களுக்கு போட்டிருந்தேன். இவங்களால் 2-3 கண்ட்ரிஸ் வார் நடந்திருக்கு. இந்த நிர்மலா சீதாராமன், நரேந்திர மோடி, துர்கா முர்முராணி, ஸ்டாலின், இவங்களால் நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்கு. சட்டப்படி பார்த்தா இவங்கள சுட்டுக்கொள்ள வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதேமாரி அவங்க சொல் பேச்சு கேட்கல, பதவி விட்டு போக மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சட்டத்தையும் கையில் எடுத்து செயல்படுத்தும் அதிகாரமும் சட்ட ரீதியாக எழுதி வச்சிருக்கு. அது இவங்களுக்கு லாஸ்ட்டாக நான் கொடுத்த வார்னிங். அதுக்குள்ளே அவங்க பேமெண்ட்டை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு டீசெண்டாக அவங்க பதவி விட்டு போனால் அது அவங்க உயிருக்கு நல்லது, இல்லைன்னா அது அவங்க உயிருக்கு மிகவும் ஆபத்தானதாக முடிஞ்சிடும். கேட்டிங்களா? ஆல்ரெடி அதுக்கான டீட்டெயில்ஸையும் நான் சொல்லியாச்சு. ஏன்னா அதுக்கான சட்டங்கள் எல்லா கண்ட்ரீஸ்லையும் எழுதி வச்சுருக்கேன். இவங்க இந்த மாதிரி பண்ணுனா வச்சா இவங்க மற்ற கண்ட்ரிஸ் பிரசிடெண்ட்டை பேசும்போதே அவங்க ராங்கான ரூட்டில் தான் இது பண்ணியிருப்பாங்க, ரைட்டான ரூட்டில் இது பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சிருப்பாங்க, இங்கே என்கிட்ட ஓனர்கிட்ட கிரிமினல் மாதிரி நடந்துக்கிட்டு இருந்த விஷயங்களும் இருக்குது. அவங்க கண்ட்ரிஸுக்கு அகைனஸ்டாக நடந்தவங்க தான் அவங்க. என்னோடய எல்லா கண்ட்ரிஸுக்கும் அகைனஸ்டாக நடந்தவங்க. இருந்தாலும் பப்ளிக்கில் காமிக்கக்கூடாது, பப்ளிக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சில காலங்கள் அமைதியாக மறைச்சி வைக்கப்பட்டிருந்துச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது பப்ளிக் முன்னாடி பேச முடியாது. பேசும் சூழ்நிலை வந்தால் இவங்கள கொண்டுருவாங்க, பப்ளிக்கே கொண்டுருவாங்க. அதனால தான் சில விஷயங்களை சொல்லாமல் தவிர்த்துட்டு மெயின் இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம் என்னவோ அதை மட்டும்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னும் இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் மெம்பர்ஸ், பார்லிமெண்ட் ஆட்கள் யாரும் என்ன வந்து மீட் பண்ணல, அதுக்கு ரெஸ்பெக்டும் கொடுக்கல. ஒரு ஓனர் ஒரு போய் சொல்கிறாரு வைக்காரு, ஒரு கார்டாக வேறு இருக்கார் அப்படிங்கிறது மதிக்கலை. மீதியை நான் அப்புறம் பேசுகிறேன்.